பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ். 4 நாள் பயணமாக டெல்லியிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது அமெரிக்கா புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பு விமானம் அவரை அழைத்துக் கொண்டு டெல்லியில் இருந்து அமெரிக்கா செல்கிறது. அமெரிக்காவிலே பிரதமர் நரேந்திர மோடி புதிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோரை சந்திக்கிறார். பிறகு அவர் ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் அமெரிக்காவுடன் இணைந்து ஆலோசனை நடத்துகிறார். இதை தவிர ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். அந்த உரையிலே கோவிட் பெருந்தொற்று மற்றும் அதை சமாளிக்கும் நடவடிக்கைகள், பயங்கரவாதத்தை தடுப்பது மற்றும் பருவநிலை மாற்றம், அதனுடைய தாக்கம் ஆகியவை குறித்து பேச இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்படும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். சென்ற வருடம் கோவிட் பின்னர் பொது முடக்கம், உலகம் முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு என்றிருந்த சூழ்நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக தற்போது கோவிட் பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு அமெரிக்கா செல்கிறார். அதிலும் குறிப்பாக அமெரிக்க அதிபராக பைடன் மற்றும் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் பொறுப்பேற்றிருக்கும் நிலையிலே முதல் முறையாக அமெரிக்கா சென்று நேரில் அவர்களை சந்திக்க இருக்கிறார். ஒரு புறம் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, மற்றொரு புறம் சீனா அச்சுறுத்தல் என்று பல்வேறு விதமான முக்கிய விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உலக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனிமொழி, 4 நாள் பயணமாக டெல்லியிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விரிவான தகவலை வழங்கியதற்கு நன்றி கணபதி. பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ்.